ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம நல்ல மணக்க மணக்க ரசப்பொடி செஞ்சு அந்த ரசப்பொடியை வச்சு ரசமும் செஞ்சு காட்ட போறேன். இன்னென்ன வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிளேவர்ஃபுல்லான ரசப்பொடி செய்யறதுக்கு பேன்ல 1/2 கப் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல நீங்க மல்லி அளக்குறீங்களோ அதே கப்ல மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸுமே அளந்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மல்லி கம கமன்னு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்திருங்க. இப்போ நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட்டை வறுப்போமா? அதுக்கு அதே கப்ல 1/2 கப் அளவு தோரம் பருப்பை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி தீயில வச்சிடக்கூடாது, இல்லைன்னா சார் கரிஞ்சு போயிடுவாரு. அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. தோரம் பருப்பு வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதே பிளேட்ல இதையும் மாத்தி வச்சிருங்க. இப்ப அடுத்த இன்கிரீடியன்ட்டை வறுக்கலாம். அதே கப்ல 1/4 கப் அளவு சீரகம் சேர்த்துட்டு லைட்டா சீரகம் சூடேற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. சீரகமும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதே பிளேட்ல மாத்திருங்க. இப்ப அடுத்த இன்கிரீடியன்ட் மிளகு. அதே கப்ல 1/4 கப் அளவு மிளகும் சேர்த்துட்டு இதுவுமே லைட்டா சூடேற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். மிளகு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாவை பேன்ல போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க வரமிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாவும் கலர் மாறினோடனே அதையும் பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்ப ஃபைனலா ஒரு 3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து லைட்டா கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதே பிளேட்ல கொட்டிட்டு இது எல்லாத்தையுமே ஃபேனு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ட்ரையான மிக்சி ஜார்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கோராய் தான் அரைக்க போறோம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க கூடாது, கொஞ்சம் நரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு திருப்பி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சிங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நல்லா கமன்னு ரசப்பொடி செஞ்சாச்சு. இப்ப அந்த ரசப்பொடியை வச்சு எப்படி சட்டுன்னு ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளியோட காம்பை நீக்கிட்டு இது நல்லா பழுத்திருக்கிறதுனால நான் கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்க போறேன். உங்களுக்கு லைட்டா பிசைறது கஷ்டமா இருந்தா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளிங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன், சின்னதுன்னா நீங்க 3 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை லைட்டா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்டா இடிச்சிடக்கூடாது, சும்மா ஒரு 2 தட்டு தட்டினாலே போதும். இந்த மாதிரி 1-2 உடைஞ்சிரும். ரசத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ என்ன, நம்ம ரசத்தை தாளிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து டப்புன்னு கடுகு வெடிச்சோடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாவை 2ஆ கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு லைட்டா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல பூண்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளியோட வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃபைனலா நம்ம அரைச்சு வச்சிருக்க ரசப்பொடியை ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரசத்தை எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. அது நுர கூட்டி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ரசம் கடுத்த மாதிரி ஆயிரும்.
பாருங்க இந்த மாதிரி நல்லா நொர கூட்டி வருதுல்ல. இந்த மாதிரி நல்லா நொர கூட்டி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஒரு கை நிறைய எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கம கமன்னு நம்மளோட ரசம் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அடடடா, ரசம் வச்சோட வீடே கம கமன் மணக்குது. இதே மாதிரி ரசப்பொடி செஞ்சு வச்சுட்டு உங்க வீட்டுல உள்ளவங்க கேக்குறப்பெல்லாம் சட்டு சட்டுன்னு ரசம் செஞ்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.